பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். வலவ் தரா இதில் முஜ்ரிமூன நாகிசூ ரூஸிஹிம் இன்த ரப்பிஹிம். குற்றவாளிகள் தங்களுடைய இறைவனிடத்திலே தங்களுடைய தலைகளை குனிந்தவர்களாக, நாகிசூ ரூஸிஹிம், தங்களுடைய தலைகளை குனிந்தவர்களாக, ரப்பனா அபுசர்னா வசமீனா, எங்கள் இறைவா நாங்கள் பார்த்து விட்டோம், நாங்கள் கேட்டு விட்டோம். அபுசர்னா வசமீனா, எங்கள் இறைவா நாங்கள் பார்த்து விட்டோம், நாங்கள் கேட்டு விட்டோம். ஃபர்ஜினா, எங்களை உலகத்திற்கு மறுபடியும் அனுப்பு. நஅமல் சாலிஹன், நாங்கள் நல்ல அமல்களை செய்வோம். இன்னா மூகினூன், நம்பிக்கையில் உறுதியானவர்களாக இருப்போம் என்று கூறுகையில், நாயகமே நீங்கள் பார்ப்பீர்களேயானால் அவர்களுடைய நிலையை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். வலவ் ஷீனா லஆத்தைனா குல்ல நஃப்ஸின் ஹுதாஹா, நாம் நாடியிருந்தால் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அதற்கு ஹிதாயத்தை நாம் கொடுத்திருப்போம், நேர்வழியை நாம் கொடுத்திருப்போம். வலாக்கின் ஹக்கல் கௌலு மின்னி, என்றாலும் முன்னையே நம்மிடத்திலே இருந்து வாக்கு வந்திருக்கிறது. லம்லஅன்ன ஜஹன்னம மினல் ஜின்னத்தி வன்னாசி அஜ்மஈன், ஜின்களிலிருந்தும் மனிதர்களிலிருந்தும் அனைவர்களிலே இருந்தும் நரகத்தை நான் நிரப்புவேன் என்று என்னிடத்திலே இருந்து முன்னையே வாக்கு வந்திருக்கிறது. ஸோ ஃபதூகு பிமா நசீதும் லிகாஅ யௌமிக்கும் ஹாதா, உங்களுடைய இந்த நாளின் சந்திப்பை நீங்கள் மறந்ததற்காக நீங்கள் அனுபவியுங்கள், வேதனையை அனுபவியுங்கள். இன்னா நசீனாக்கும், நாங்களும் உங்களை மறந்துவிட்டோம். வதூகு அதாபல் ஹுல்தி பிமா குன்தும் தஅமலூன், நீங்கள் செய்த வினைகளின் காரணமாக நிரந்தரமான வேதனையை அனுபவியுங்கள் என்று அவர்களிடத்திலே கூறப்படும் என்று அல்லாஹ் தாலா கூறுகிறான். அல்லாஹ் தாலா இந்த ஆயத்தில் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், குற்றவாளிகள் இருக்கிறார்களே, பாவிகள், மறுபடியும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, மறுபடியும் ஒரு வாழ்க்கைக்காக அல்லாஹ் எழுப்புனதை எப்போ கண்ணால் பார்த்து விடுவார்களோ அப்போ அந்த நேரத்தில் கேவலம் அடைந்தவர்களாக, இழிவு பெற்றவர்களாக, கைசேதப்பட்டவர்களாக, தங்களுடைய கழுத்துகளை தொங்கவிட்டவர்களாக, தலையை குனிந்தவர்களாக அல்லாஹ்வுக்கு முன்னால் எழுந்திரித்து நின்று அந்த நேரத்தில் அல்லாஹ் கிட்ட சொல்லுவாங்க, அல்லாவே எங்களுடைய பார்வைகள் இப்பத்தான் வெளிச்சம் கிடைத்தது, எங்களுடைய காது இப்பத்தான் திறந்து கொண்டது, அல்லாவே இனி நாங்கள் உன்னுடைய சட்டத்திட்டங்களை நாலா புறங்களில் இருந்தும் எல்லா நேரத்திலேயும் உன்னுடைய சட்டத்திட்டங்களை நாங்கள் அமல் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் கிட்ட சொல்லுவாங்க. மறுமை நாள் வந்துவிட்டால் எல்லாம் அறிவாளிகளாகி விடுவார்கள். அவர்களுடைய குருட்டுத்தனம், செவுட்டுத்தனம் எல்லாம் போய்விடும், எல்லாம் உண்மையை தெரிந்து கொள்வார்கள். அப்போ அந்த நேரத்தில் தன்னைத்தானே நிந்தித்து கொண்டவர்களாக அவர்கள் சொல்லுவார்கள் இந்த வார்த்தையை. நரகத்தில் எப்போ அவர்களை கொண்டு போய் போட சொல்லி அல்லாஹ் சொல்லி போடுவானோ அப்போ அந்த நேரத்தில் அவங்க சொல்லுவாங்க, எங்களுடைய காதுகளும் எங்களுடைய கண்களும் உலகத்தில் சரியாக வேலை செய்திருந்தால் இன்னைக்கு நாங்கள் நரகவாதிகளாக ஆகியிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் தாலா இடத்துல சொல்லுவாங்க, அல்லாவே ஃபர்ஜீனா, எங்களை மறுபடியும் உலகத்துக்கு அனுப்பு அல்லாவே. நாமல் சாலிஹன், நாங்கள் நல்ல அமல்களை செய்து வருவோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட சொல்லுவாங்க. இப்போ நம்ம நம்பிக்கை கொண்டு விட்டோம், உண்மை எது, சத்தியம் எது அப்படிங்கிறது எங்களுக்கு வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. அதனால் எங்களை உலகத்துக்கு அனுப்பு, நாங்கள் நல்லவங்களா வாழ்ந்துட்டு வருவோம், நாமல் சாலிஹன் அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னுடைய சந்திப்பு உண்மையானது, உன்னுடைய கலாம், உன்னுடைய குர்ஆன் அது உண்மையானது என்பது எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் உலகத்துக்கு மறுபடியும் அனுப்பி ஒரு வாய்ப்பு கொடு, நல்லவங்களா வாழ்ந்துட்டு வரோம் அப்படி சொல்லுவாங்க. அல்லாஹ்வுக்கு நல்லா தெரியும், இவங்களை மறுபடியும் உலகத்துக்கு அனுப்பணும்னு சொன்னால் மறுபடியும் இவங்க முன்ன மாதிரியே தான் நடந்துக்குவாங்க. அல்லாஹ் தாலாவினுடைய ஆயாத்துக்களை பொய்ப்பிப்பார்கள்.
அல்லாஹ்வினுடைய நபிமார்களை இவர்கள் கஷ்டப்படுத்துவார்கள் அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆனால் அவங்க அந்த நேரத்தில் தன்னுடைய ஆசையை அல்லாஹ்கிட்ட சொல்லுவாங்க, அல்லாவே ஒரு வாய்ப்பு கொடு, ஒரு சந்தர்ப்பம் கொடு அப்படி சொல்லுவாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வலவ் தரா இது ஊகிஃபு அலன்னார், அந்த ஆயத்திலையும் அல்லாஹ் இதைத்தான் சொல்லி காட்டுகின்றான். ஸோ அல்லாஹ் அதனால தான் இந்த இடத்துல அல்லாஹ் பேசுகிறான், வலவ் ஷீனால ஆத்தைனா வலவ் ஷீனால ஆத்தைனா குல்ல நஃப்ஸின் ஹுதாஹா, நாம் நாடி இருந்தால் எல்லா மனிதர்களுக்கும் ஹிதாயத்து கொடுத்திருப்போம். குல்ல நஃப்ஸின் ஹுதாஹா, ஆத்தைனா குல்ல நஃப்ஸின் ஹுதாஹா, எல்லா மனிதர்களுக்கும் நாம் நாடி இருந்தால் ஹிதாயத்தை கொடுத்திருப்போம். அல்லாஹ்வுக்கு ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது. அல்லாஹ் நினைச்சிருந்தான் அப்படின்னு சொன்னால் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்கள், கோடான கோடி மக்களையும் ஹிதாயத்தில் நேரான பாதையில் அல்லாஹ்வால் வைத்திருக்க முடியும். எல்லாரையும் மூமின்களாக அல்லாஹ் நினைத்திருந்தால் ஆக்கியிருப்பான். ஆனால் வலாக்கின் ஹக்கல் கவுலு மின்னி, அல்லாஹ் ஏற்கனவே முடிவு பண்ண ஒரு வாக்குறுதியான விஷயம் என்ன அப்படின்னா, நரகத்துக்கு அல்லாஹ் வாக்கு கொடுத்துட்டான். நரகம் கேட்டது, எனக்கு ஆளுங்க வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படி சொல்லி. அப்போ அல்லாஹ் நரகத்துக்கிட்ட சொன்னான், பயப்படாத, லஅம்ல அன்ன ஜஹன்னம் மினல் ஜின்னதி வன்னாசி அஜ்மஈன், உனக்காக நிறைய மனிதர்களை வச்சுருக்கேன், நிறைய ஜின்களை வச்சுருக்கேன், அவங்களையெல்லாம் தூக்கி போட்டு உன்னை நிரப்பி போடுவேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நரகத்துக்கு அல்லாஹ் வாக்கு கொடுத்துருக்கிறான். ஸோ அதனால் அல்லாஹ்வினுடைய வாக்கு இப்படி இருக்கிறதுனால அல்லாஹ் தாலா இருக்கிறானே, மறுபடியும் ஒரு வாய்ப்பெல்லாம் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டான். முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பு, இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுத்த இந்த வாழ்க்கை, இவ்வளோதான் வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி யார் நல்லவங்களாக வாழ்ந்தாங்களோ அவங்க அல்லாஹ் கிட்ட வெற்றி பெற்றார்கள். அல்லாஹ் தாலா இடத்துல போய் அவங்க சொர்க்கத்தை அடைவார்கள். இல்லா காட்டினா அல்லாஹ்வினுடைய இன்னொரு வாக்கு இருக்குது, நரகத்தை நெருப்புவேன் அப்படி சொல்லி, லஅம்ல அன்ன ஜஹன்னம மினல் ஜின்னதி வன்னாசி அஜ்மஈன், அல்லாஹ் தூக்கி நரகத்தில் அல்லாஹ் தாலா போட்டு விடுவான். அல்லாஹ் தாலாவுடைய ஜாத், அவனுடைய கலிமாத் எல்லாத்தில இருந்தும், அல்லாஹ்வினுடைய எல்லா வேதனைகளில் இருந்தும் பாதுகாப்பு கேட்கிறேன். நரகவாதிகள் இருக்கிறார்களே, அந்த நேரத்தில் சொல்லப்படுவார்கள், நரகவாதிகளிடத்தில் சொல்லப்படும், ஃபஸூகு பிமா நஸீதும் லிகா யௌமிக்கும் ஹாதா, உங்களுடைய இந்த நாளின் சந்திப்பை நீங்கள் மறந்ததற்காக வேண்டி வேதனையை நீங்கள் அனுபவியுங்கள். மறுமையை நீங்கள் உலகத்தில் இருக்கும்போது நீங்கள் மறந்து வாழ்ந்தீங்க, அல்லாஹ்கிட்ட போகணுமே, அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணுமே, நினச்சி பார்த்தியா ஐயா? அதை நினைக்கலையே. உலகத்தில் இருக்கும்போது மௌத்தா போய் அல்லாஹ்கிட்ட என்ன பதில் சொல்லுவான் அப்படின்னு நினச்சி பார்த்தியா? அன்னைக்கு நீ அதை மறந்த, அதை நீ உலகத்தில் நீ அதை பொய்ப்பிச்சு கொண்டு இருந்த. அதனால் இங்கே அனுபவி, ஃபஸூக்கு அனுபவி அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். இன்னா நஸீனாக்கும், எப்படி நீ உலகத்தில் வாழ்கிறப்போ மறுமையை மறந்தியோ அது மாதிரி இன்னைக்கு நீ கத்துனாலும் கதறினாலும் உன்னை நான் மறந்துட்டேன். இன்னா நஸீனாக்கும், உங்களை நாம் மறந்து விட்டோம், உங்களை நாங்கள் மறந்து விட்டோம் அப்படி சொல்லி அல்லாஹ் சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கின்றானே, அவனுடைய ஜாத் உண்மையான மறதியை விட்டும் பரிசுத்தமானது. அல்லாஹ்வுக்கு மறதியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அல்லாஹ் தாலா இருக்கிறானே, பழிக்கு பழி அந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்லுவான். நீ உலகத்தில் நீ மறுமையை மறந்த, இன்னைக்கு நான் உன்னைய மறந்துட்டேன், நீ கத்து கதறு என்ன வேணா பண்ணிட்டு போ, ஆனால் உன் மீது கருணை காட்டப்பட மாட்டாது. இன்னா நஸீனாக்கும் ஃபஸூகு அஸாபல் ஹுல்தி பிமா குன்தும் தஅமலூன், நீ செய்த வினைகளுக்காக, நீ செய்த தீய வினைகளுக்காக நிரந்தரமான வேதனையை நீ அனுபவி ராசா, அனுபவி அப்படின்னு அல்லாஹ் சொல்லி போடுவான். ஸோ இன்னொரு அறிவிப்பில் வந்திருக்கிறது, ஒரு ரிவாயத்து, இன்னொரு ரிவாயத்தில் இருக்கிறது, அல் யௌம நன்சாக்கும் கமா நஸீதும் லிகா யௌமிக்கும் ஹாதா, இன்றைய நாள் உங்களை நாம் மறந்துவிட்டோம், எப்படியாக உங்களுடைய இந்த நாளின் சந்திப்பை நீங்கள் மறந்தீர்களோ அப்படி. फदूकु अज़ाबल खुल्दी बिमा कुंतुम तामलून, अपने कुफ्र व तकदीब की वजह से अब दायमी अज़ाब का मज़ा उठाओ. நீங்கள் குஃபுர் செஞ்சீங்க, பொய்ப்பிச்சிங்க, அதனால் நிரந்தரமான வேதனையை இப்போ அனுபவியுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி போடுவான். குர்ஆனில் இன்னொரு ஆயத்தில் இருக்கிறது, லா யஸூகூன ஃபீஹா பர்தன் வலா ஷராபா,
அந்த நரகத்திலே குளிர்ச்சியான பானங்களையோ குடிபானங்களையோ அவர்கள் சுவைக்க மாட்டார்கள். மாறாக கொதிக்கும் தண்ணீரையும் சீல் சலத்தையும் இரத்தத்தையும் தவிர வேறு எதுவும் குடிக்க மாட்டோம். அதுவும் அல்லாஹ் எதுக்கு வச்சுருக்கான்னு சொன்னால், அதையெல்லாம் குடித்தாங்க அப்படின்னு சொன்னால் குடல் குந்தானியெல்லாம் வெளியில் வந்துடும் தள்ளிக்கிட்டு. அதுவும் ஒரு வேதனையாக போகும். இப்படித்தான் நரகத்தில் அவர்கள் வேதனையை அனுபவிப்பார்கள். அல்லாஹ் பிறகு பேசி காட்டுகிறான், என்னமா யூமினு ஆயாத்தினா, நம்முடைய வசனங்களை நம்பிக்கை கொண்டவர்கள் யாரென்றால், அல்லசீன இதா சுக்கிரு பிஹா, அதை அவர்களுக்கு நினைவுபடுத்தப்பட்டால் ஹர்ரூ சுஜ்ஜதன், சஜிதாவில் விழுந்துருவாங்க. வஸப்பஹூ பிஹம்தி ரப்பிஹிம், தங்களுடைய இறைவனுடைய ஹம்தை புகழை அவர்கள் தஸ்பீ செய்வார்கள். வஹும் லா யஸ்தக்பிரூன், பெருமை அடிக்க மாட்டார்கள். என்னங்க மனுஷனுக்கு பெருமை வேண்டியது கிடக்கு? ஒன்றுத்துக்கும் லாயக்கில்லாத மனுஷன், இவனுக்கு என்ன பெருமை வேண்டியது கிடக்குது? அல்லாஹ் பெருமை கொண்டவன், மனிதனுக்கு ஒன்றும் பெருமை இல்லை. வஹும் லா யஸ்தக்பிரூன், நல்லவர்களுடைய அடையாளம், ஈமான்தாரிகளுடைய அடையாளம் அல்லாஹ் சொல்கிறான். சஜிதாவில் கிடப்பாங்க, அல்லாஹ்வை புகழுவாங்க. வஹும் லா யஸ்தக்பிரூன், பெருமை அடிக்க மாட்டாங்க. தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஇ, படுக்கைகளை விட்டும் தங்களுடைய விலாக்கள் விலகி இருக்கும், அவர்களுடைய விலாக்கள் விலகி இருக்கும். நல்லா படுத்து கும்பகர்ணம் மாதிரி தூங்கலாம் மாட்டாங்க. கரெக்டாக தொழுவ நேரத்தில் எந்திரிச்சிருவாங்க, தஹஜ்ஜுதுலேயே எந்திரிச்சிருவாங்க, தஹஜ்ஜுது தொழுவாங்க, ஃபஜ்ரு தொழுவாங்க. தூக்கத்தை விட அல்லாஹ் உடைய நினைப்பதை தான் அவர்கள் பெருசாக நினைப்பாங்க. அல்லாஹ்வை மறந்து தூங்குகிற தூக்கம் இருக்குதே, அது ஒரு தூக்கமாக? அது நல்லவர்களுடைய அடையாளம் அல்லாஹ் சொல்லும். தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜி, படுக்கைகளை விட்டும் தங்களுடைய விலாக்கள், அவர்களுடைய விலாக்கள் விலகி இருக்கும். யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஆ, தங்களுடைய இறைவனிடத்திலே அஞ்சியவர்களாகவும் ஆதரவு வைத்தவர்களாகவும் துஆ செய்வார்கள். அல்லாஹ் கிட்ட துஆ செய்வார்கள். மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுக்கு நாம் வழங்கியதில் இருந்து செலவழிப்பார்கள், நல்ல வழிகளிலே செலவழிப்பார்கள். அல்லாஹ் இதையெல்லாம் சொல்லிவிட்டு சொல்கிறான், ஃபலா தஅலமு நஃப்ஸுன் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுனின், இவர்களுக்காக மறைக்கப்பட்ட கண் குளிர்ச்சி, மறுமையினுடைய பேரின்பம், அதை எந்த ஆத்மாவும் அறிய முடியாது. ஜஸாஅம் பிமா கானூ யஅமல், அவர்கள் செய்த அமல்களுக்கு கூலியாக அது இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லும். யார் மூமின்களாக அல்லாஹ் சொன்ன இந்த சிஃபாத்துகளோடு யார் வாழ்ந்தார்களோ, அல்லாஹ் அவர்களுக்கு மறுமையில் எவ்வளோ பெரிய கண் குளிர்ச்சியான மறுமையில் பேரின்பங்களை வச்சிருக்கான்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் அவ்வளோ பேரின்பங்களை வச்சிருக்கான். ஆனால் மூமினா வாழணும், மூமினா வாழ்ந்தால் அது கிடைக்கும். இந்த ஆயத்துகளுக்கு விளக்கம் சொல்லணும், இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக்.